கொடுங்க. அன்பார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது திருமாப்பட்டறையின் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு தொடர்பான நெடும் அமர்வுகளில் இன்று 16வது அமர்வு. இன்று நம்மோடு இணைந்துள்ள தோழர் குடந்தை கதிர் அவர்கள் இளைஞர்களின் மத்தியில் நம்பிக்கை நாயகனாக கும்பகோணம் பகுதியில் திகழ்ந்து வரும் நாளைய எதிர்காலமாக விடுதலை சிறுத்தைகளில் வலம் வந்து கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் அவர்கள். விடுதலை சிறுத்தை என்றாலே அச்சம் கொண்டு நகர்ந்த காலகட்டத்தில் இன்று நாம் இல்லாமல் எந்த ஒரு மாநாடு ஆகட்டும், எந்த ஒரு கட்சிகள் ஆகட்டும், கூட்டணி கூட பேச முடியாத அளவுக்கு நாம் இந்த மையத்தை அடைந்திருக்கிறோம் தோழர்களே. இந்த மையமானது மிக சிறப்பான பாய்ச்சலில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் எனது அன்பு சகோதரர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவரின் கரங்களை வலுப்படுத்திக் கொண்டிருக்கும் எனது அன்பு புதிய கும்பகோணம் கதிர் அண்ணன் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கிறேன். குறிப்பாக சொல்ல போனால் உண்மை போன்ற இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் இருப்பது பெருமிதம் கொள்கிறேன். இது போன்ற பல இளைஞர்களை நீர் உருவாக்க வேண்டும். இந்த கட்சி இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்பதை இந்த தங்கையின் ஆசை. மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு தொடர்பான உங்களின் கருத்து பகிர்வினை எங்களோடு பகிர வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இந்திய அரசியலின் திசை வழி போக்கை தீர்மானிக்கும் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆசியுடன் எனது உரையை தொடங்குகிறேன். தற்போது இப்போ உள்ள காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை அமைந்துட்டு இருக்கிறது. என்னன்னா மது மற்றும் கஞ்சா, போதை மாத்திரைகள் மற்றும் ஆன்ஸ் போன்ற பழக்கங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் பெரிய தாக்கமா இருக்கு. அத மது அருந்துனா ஒரு 2000க்கு முன்னாடி பிறந்தவர்கள்னா அவங்க வந்து ஒரு 2010க்கு அப்புறம் ஒரு சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, மது யாரு அருந்துறாங்களோ அவங்க பெருமைக்குரியவர்கள்ன்ற மாதிரி ஒரு கூட்டத்துல, ஒரு நண்பர்கள் இடத்துல மது அருந்தவர்கள் தான் ஒரு பெரிய மனுஷங்க, ஒரு முக்கியமான நபர்கள், மதிப்புக்குரியவர்கள்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு நண்பர்கள் இடத்திலேயே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரம், அந்த நேரத்துல வந்து அப்பதான் வந்து அதிகபட்சமா அந்த காலகட்டம் 2000க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மது அருந்தவர்கள் அதிகம். 2000க்கு பிறகான பிறந்தவர்களை பத்தி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கஞ்சா பழக்கம் அதிகமா உள்ளவங்க 2000க்கு அப்புறம் பிறந்தவர்கள் தான் கஞ்சா அதிகமா விரும்புறாங்க. அவங்க மேக்சிமம் சில பேர் மதுன்ற இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனா அதை விட வந்து இவங்களுக்கு கஞ்சா பழக்கம் தான் ரொம்ப அதிகமாவே இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி பள்ளிக்கூடம்ன்ற காலத்திலேயே ஆரம்பிச்சிடறாங்க. பள்ளி கல்லூரிகள்ன்ற காலத்திலேயே வந்து மது அருந்ததுக்கான சூழ்நிலை வந்து எல்லாருக்கும் உருவாக ஆரம்பிச்சிருது. என்னன்னா ஒரு நண்பர்கள் இருக்காங்கன்னா, ஒரு நண்பர் வெளியில உள்ள யாரிடமோ ஒரு தந்தை மது அருந்தத பார்த்தோ, இல்ல வேறு அண்ணனோ தம்பியோ மாமா மச்சான் அவங்க குடிக்கிறதையோ, இது மாதிரி இவங்க எல்லாம் பார்த்துட்டு, பொதுவா அவங்க எல்லாம் குடிக்கிறத பார்த்துட்டு அத ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அத பள்ளி கல்லூரிகள்ல வந்து ஒரு நண்பர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பிறந்த நாள்லயோ இதுலயோ ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆரம்பிக்கிற சுச்சுவேஷன்ல தான் முதல்ல இளைஞர்கள் மத்தியில ஆரம்பிக்குது. இன்னொன்னு வந்து இன்னொரு காரணம் வந்து சினிமாவும் ஒண்ணு இருக்கு. சினிமாவில் என்னன்னா, அந்த இளம் வயசுல வந்து காதல்ன்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும். ஒரு சூழ்நிலை அமையுன்ற நேரத்துல வந்து காதல் தோல்வினாலே மது அருந்தணும் அப்படின்ற ஒரு இதை வந்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கமா ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதனால வந்து அந்த அந்த ஒரு வயது காலகட்டத்துல வந்து காதல் தோல்வி, காதலிக்கிற பொண்ணு நம்மள பார்க்கல, அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்றப்ப இவங்க வந்து உடனே அந்த மது அருந்தினாதான் அதுக்கான தீர்வு, மது அருந்தினாதான் அதுக்கான இதுன்றது அங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் கட்டாயப்படுத்துறதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. மது மது அருந்துறதுன்னா அந்த டைம்ல ஆரம்பிச்சிடறாங்க. இல்ல இந்த ஒரு தாட்டி ட்ரை பண்ணு, ஒரு தாட்டி ட்ரை பண்ணிட்டு அந்த ஒரு தாட்டி ட்ரை பண்ண பிறகுதான் அதுல இருந்து தான் அப்படியே தொடங்க ஆரம்பிக்குது.
அந்த சூழ்நிலைகளே உருவாகுற சூழ்நிலையே அங்க இருந்து தான் எல்லாருக்கும் உருவாகுது. அங்க இருந்து ஆரம்பிச்சுடுறாங்க. அப்புறம் ஸ்கூல் டைம்லயே ஆரம்பிச்சுடுறாங்க. ஸ்கூல் முடிஞ்ச பிறகு காலேஜ்ல இருக்கும்போது காலேஜ் கட் அடிச்சுட்டு மது அருந்துறது, போறது அப்படின்ற தொடர்ச்சியா இந்த சூழல் இருக்கு. இது 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 இந்த மாரி சூழல்கள் இருந்துருக்கப்ப ஒரு 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 நல்ல நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, ஒரு இழப்பு இழப்பு நேர்ந்தாலும் சரி, ஒரு சோக நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, எதுக்கு எல்லா சூழ்நிலைக்கும் வந்து இங்க மது அருந்தணும். எல்லாத்துக்கும் இங்க மது அருந்தணும்னு சொல்லிட்டு அப்படின்றத வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஆ எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இதுதான், மதுதான், மது இல்லாத ஒரு நிகழ்வுகளே கிடையாதுன்ற ஒரு சூழ்நிலைய உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆ இங்க உள்ள நம்மளோட இளைஞர்களும் வந்து எல்லாத்துக்கும் அதுக்கான காரணமும் இருக்கு. ஆ இவங்களும் அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆனதுனால வந்து, அத தவிர்க்க முடியாததா இவங்க மாத்திக்கிட்டாங்க. மாத்திக்கிட்டு இருக்கிற சூழல்ல வந்து, அது 2010க்கு அப்புறம் இந்த மாரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. மது அருந்துனா பெருமைக்குரிய ஒரு இது. ஒரு 10 பேர் ஒரு ஒரு 20 வயசு 20 வயசுக்குள்ள உள்ள பசங்க ஒரு தெருவுல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த 10 பேர் வந்து அந்த 10 பேர்ல ஒரு 8 பேரு குடிக்கிறவங்களா தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஆ அப்பயும் அப்படிதான் அந்த டைம்லயும். அந்த 8 பேருமே வந்து ஒரு நல்லது கெட்டதா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து குடிக்கிறது, போறதுலருந்து ஆரம்பிக்குது. இவங்கள பார்த்து நமக்கு வயசுல மூத்தவங்க அப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழ ஒரு செட்டு ஒவ்வொரு 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 தெருக்களிலும் வந்து ஒரு ஒரு ஏஜ்ல பிறந்தவங்க ஒரு 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 குழுவா இருப்பாங்க. ஒரு ஒரு செட்டு பசங்க அப்படின்ற மாரி. இவங்கள பார்த்துட்டு அடுத்தது இவங்க, இவங்கள பார்த்துட்டு அடுத்ததுன்னா அப்படி தொடர்ச்சியா வந்துருது. வந்தது வந்து தான் இப்ப இந்த 2020 காலகட்டத்துக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஆ மதுவ விட கஞ்சா புழக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. தோழர் கேக்குதா? கேக்குது, நான் தெளிவா கேக்குது, பேசுங்க. ஆ. 2020 காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கஞ்சா புழக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கஞ்சா புழக்கம் ரொம்ப அதிகமானதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம நினைக்கலாம். யாரோ பசங்க அடிச்சாங்க. அந்த ஜாயிண்டா எல்லாமே சேர்ந்துட்டு பண்றதுனாலன்ட்டு. முக்கியமான ஒரு காரணமே என்னன்னா வச்சுக்கங்களேன், கானா பாடல்கள வந்து ரசிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, கானா பாடல்கள்ல நல்ல பாடல்களும் இருக்கு. கானா பாடல்கள்ல கஞ்சாவ பத்தி பெருமைப்படுத்தக்கூடிய பாடல்கள் உருவானுச்சு பாருங்க. அதுதான். இங்க இருந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள கிராமங்கள், நகரங்கள்ல இருந்து எல்லாம் சென்னைக்கு வேலைக்கு போறாங்க. சென்னைக்கு வேலைக்கு போற இடத்துல அந்த சென்னை பாஷை பேசுறாங்க. அந்த பாஷைய வந்து சொந்த ஊர்கள்ல வந்து சென்னை பாஷை பேசினா பெருமை. அப்படின்ற மாரி ஒரு ஒரு இளைஞர்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேசினா பெருமைன்றப்ப அப்புறம் அந்த கானா பாட்டு கேட்டாலும் பெருமை. அப்படின்ற அந்த சிச்சுவேஷன்ல அந்த கானா பாடல்கள வந்து கஞ்சாவ பத்தி பெருமையா அந்த பாடல்கள் இருக்கு. அந்த அந்த கஞ்சாவ பத்தி பெருமையா பாடல் இருக்கனால, அப்ப கஞ்சா அடிச்சா ஒரு பசங்களுக்கு முன்னாடி ஒரு கெத்து. அது ஒரு மரியாதை. அப்படின்ற சூழ்நிலை இங்க இருக்கு. அப்படின்ற இதா இவங்களே நெனச்சுக்கிறாங்க. நெனச்சுக்கிட்டு இவனும் ஒரு 2 பேர் அடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க கூட ஒரு 4, 5 பேரு. ஒரு மூலையில எங்கேயாச்சும் கிடைக்கிற இடத்துல இவன் கஞ்சா கஞ்சா போன்ற பழக்கங்கள பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கிற இடத்துல என்ன பண்ணா, க இவங்க படிக்கிற ஸ்டேஜ்லயே கஞ்சா அடிக்கிறாங்களா, இவங்களுக்கு வருமானம் இல்ல. வருமானம்ன்றப்ப அடுத்தது வந்து வீட்ல காசு கேட்டு பாப்பாங்க. வீட்ல தொடர்ச்சியா குடுக்க மாட்டாங்க. அடுத்த கட்டம் என்ன பண்றாங்கன்னா, ஆ எல்லாம் போதையோட காரணம் தான். இந்த கஞ்சா அடுத்த கட்டம் என்ன பண்றாங்கன்னா, எவனையாச்சும் செல்ல அடிச்சு புடுங்கணும். செயின் ஸ்நாச்சிங் பண்ணணும் அப்டின்ற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு, அதன் மூலியமா வர்ற வருவாய் மூலியமா இவங்க வந்து கஞ்சா இந்த மாரி தொடர்றாங்க. ம். நீங்க கல்லூரிகளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்கலாம் பார்த்திருந்திருப்பீங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து கிளாஸ் தொடங்குன உடனேவே இல்ல இன்டர்வல் டைம்லயோ ஒரு ஒரு கிளாஸ்ல உள்ளவன் ஹான்ஸ் பழக்கம் உள்ள நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிளாஸ்லயும் வந்து ஹான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு தேடி அலைவாங்க. சில முக்கியமான சப்ஜெக்ட்ல தூக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக கூட அந்த சில பசங்க ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்கிறப்ப, இல்ல தூக்கம் வருது. அதனால வந்து ஹான்ஸ் பயன்படுத்துறோம் அப்படின்னுவாங்க. சில பேர் வந்து பார்த்தா, ஒவ்வொரு கிளாஸுக்கும் பரிமாற்றம் நடக்கும். அங்க ஒருத்தன் தீர்ந்துருச்சுன்னா, அடுத்த கிளாஸ்ல வந்து இங்க வந்து கேட்பான். அந்த பக்கத்து பெஞ்சுக்கு அந்தாண்ட ஒருத்தன் தீர்ந்துருச்சுன்னா, சைகை காட்டி வாங்குவாங்க. அந்த மாரி கல்லூரிகள்லயே அந்த ஒரு சிக்கல் இருக்குது. ஹான்ஸோட பிரச்சனை அங்க இருந்தே ஆரம்பிச்சிருது. கல்லூரிகள்ல இருந்தே ஆரம்பிச்சு, அப்படியே பார்த்தா அது வேலை செய்யறதுல இருந்து, கட்டட தொழிலாளிகள்ல இருந்து, ஒரு நல்ல உழைக்கும் மக்கள் தான். எந்த ஒரு பணக்காரர்களும், முதலாளிகளுமே வந்து ஹான்ஸ் பழக்கவழக்கத்த பயன்படுத்துறதே இல்ல. ஹான்ஸ் பழக்கம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய வர்க்கத்தினரிடத்துல மட்டும் தான் அதிகமா இருக்கு. யார் உழைக்கும் மக்களோ அவங்கள்ட்ட ஹான்ஸ் பழக்கம் இருக்கு. இன்னொன்னு வறுமை தெரியாத சூழ்நிலையில பிறந்த பசங்க. 2000க்கு அப்புறம் நெறைய பசங்களுக்கு வந்து வறுமை தெரியாது. 2000க்கு முன்னாடி பிறந்த பசங்களுக்கு வந்து ஓரளவு வறுமை தெரியும். ஏன்னா, வறுமைன்றதுனால தான் கல்வியோட அருமை. 10த் பாஸ் ஆகணும், 12த் பாஸ் ஆனா தான் இங்க நம்ம வாழ்க்கையேன்ற காலகட்டம். இப்போ உள்ள பசங்களுக்கு அது தேவையே இல்ல. ஏன்னா, இப்போ உள்ள பசங்களோட அப்பா, அம்மா வந்து நல்ல நிலைமையில இருக்காங்க.
எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு வருமானம் சூழல நிலைமையில இருக்காங்க. அப்ப வந்து வருடத்துல ஒரு முறை தான் நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இட்லி, தோசை சாப்பிடுறதே வந்து ஒரு பொங்கல், தீபாவளின்ற காலகட்டத்துல தான் நம்ம இருக்க முடியும். ஒரு ஒரு அசைவம் எடுத்து சாப்பிடுறதே ஒரு பொங்கல், தீபாவளின்ற காலகட்டத்துல தான் நம்ம அத சாப்பிடவே முடியும். இப்ப அப்படி கிடையாது. இப்ப நம்ம ரெகுலரா அத சாப்பிடுறோன்றப்போ வறுமை அந்த அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வறுமை இல்லாத சூழ்நிலையில, வறுமை புரிஞ்சுக்க முடியாத பசங்க இப்போ இருக்காங்க. அதனால இவங்களுக்கு அதோட படிக்கணும். படிச்சா தான் இங்க எல்லாமே அப்படின்ற இது அவங்களுக்கு தெரியல. அப்பா, அம்மா சம்பாதிக்கிறாங்க. நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். நமக்கு எதுவும் நம்ம வேலைக்கு போக தேவையில்ல, படிக்க தேவையில்ல. ஸ்கூலுக்கு போயிட்டு என் டீச்சர்ட்ட திட்டு வாங்கிட்டு, என் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இதெல்லாம் தேவையே இல்ல. நம்ம ஜாலியா இருப்போம். வீட்ல தினைக்கும் 100, 200 தராங்க. அத போட்டு கஞ்சா வாங்கி அடிப்போம். 10 பசங்களோட சேருவோம். அப்ப காசு இல்லாதப்ப இந்த மாரி தவறான சூழ்நிலைக்கு வருவோம். இந்த மாரி போவோம். இப்ப வெறும் நான் பசங்கள்ட்டயும் சில பசங்கள்ட்ட நான் ஆய்வு பண்ண வரைக்கும் சொல்றேன்னா, வெறும் கஞ்சா அடிக்கிறவனுக்கு அவன் அமைதியா இருப்பான்ற மாரி சொல்லுவாங்க. கஞ்சாவோட இந்த ஒரு மாத்திரை ஒரு பழக்கம் இப்ப உள்ள பசங்களுக்கு நெறைய வருது. என்னன்னா, நைட்ரோ 10 சொல்லிட்டு ஒரு ஒரு மாத்திரை. அது வந்து ஆ கர்ப்பமான பெண்களுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து அவங்கள வழி பொறுத்துக் கொள்றதுக்காக குடுக்கறதுக்காக அத வந்து சில மெடிக்கல் ஷாப்ல வந்து அங்க உள்ள அந்த மெடிக்கல் கடைய வந்து கையில வச்சுக்கிட்டு, அவங்க சட்டவிரோதமா அவங்க வந்து இந்த பசங்களுக்கு விற்பனை செய்றாங்க, அந்த மாத்திரைகள. அந்த மாத்திரைகளையும் ஒரே நேரத்துல கஞ்சா பழக்கத்தையும், மாத்திரை பழக்கத்தையும் போட்டுட்டு 2ம் சேர்றப்ப தான் இது 2 சேருது. சில இடத்துல மதுவையும் சேர்த்துக்கிறாங்க. மது, கஞ்சா, அந்த மாத்திரை. இது 3த்தையும் சேர்ற நேரம் தான் தாய் எது, தங்கை எது, யாருன்னு தெரியாம கற்பழிப்பு கொடூரங்கள் நடக்குது. கற்பழிப்பு நடக்குது. அண்ணன் தம்பியை அப்பன்னு பார்க்காம சண்டை போடுறான், கொலை பண்றான். எதுக்கு? காசு கேட்டு கொலை பண்றான்ற எல்லா வன்முறைக்கான காரணமே இங்க இருந்து தான் தொடங்குது. வன்முறைக்குன்னா இந்த மிக மோசமான ஒரு கற்பழிப்பு கூடலாம் இந்த நாடு முழுக்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்களோட அவங்க பயன்படுத்திய முக்கியமான அந்த இந்த 3மே முக்கியமா இருக்கும். இன்னொன்னு அந்த மாத்திரையவே என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில இத வந்துட்டு பண்ணி, அந்த மாத்திரைய கரைச்சு, அதுல இருந்து ஊசி மாரி ரெடி பண்ணி, அத போதைய ஏத்தி, அது ஒரு போதையா ஊசி மூலியமா போதை ஏத்துறாங்க. நீங்க இன்னொன்னு கவனிக்கணும். என்னன்னா, இப்ப வந்து முழுக்க முழுக்க ஆண்கள் தான்னு நெனச்சுட்டு இருக்கேன். சென்னை போன்ற முக்கியமான மாநகர பகுதிகள்ல நல்ல நல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற வந்து ஐடி நல்ல நல்ல நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் ரொம்ப டீசென்டான பொண்ணுங்க அப்படின்ற மாரி ரொம்ப அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, முழுக்க அவங்க பேக்லயே வந்து ஒரு சீட் வச்சிருக்காங்க. அந்த சீட்ல தான் வந்து கஞ்சா போன்ற அந்த பொருள வந்து ஏதோ பத்த வச்சு அடிப்பாங்க. அப்படின்ற மாரி அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா நானே நேர்ல பார்த்துருக்கேன். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன். அவ்வளோ பெரிய போதை, மது இந்த மாரி விஷயத்துல வந்து எல்லாமே ரொம்ப அளவுக்கு அதிகமா அந்த நாட்டுல இந்தியா முழுக்கவே இப்ப புகுந்திருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த கானா பாடல். இந்த கானா பாடல்லயே வந்து இந்த கஞ்சாவ பெருமையா பத்துனது தான். கஞ்சாவ பெருமையா பாட்டு கேட்கிறப்ப ஒரு 4 பேர் இருப்பா. அடுத்தது கொலை. கொலை கொலை பண்ணாதான். அ க ஒ கத்தி எடுத்தேன். நாங்க வந்தாலே வெடிகுண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா தெருவுலயும் இப்ப பார்த்தா கானா பாட்டு கேட்கறாங்க. கானா பாட்டு கேட்டுட்டு இந்த மாரி நாங்க கொலை பண்ணுவோம், வெட்டுவோம், போவோம். அப்படி இப்படின்ற மாரி பாட்டு கேட்டுட்டு, அத பெருமையா நெனச்சு கேட்கறாங்க. கேட்கிறப்ப என்ன நினைக்கிறான், அடுத்தது அவன் என்னன்னா அடுத்த சூழ்நிலைக்கு வரான். கஞ்சா பார்த்துட்டு அடுத்தது பண்ணுவோம். பேர் வாங்குவோம். அந்த லேபிள் ஆவோம். நமக்குன்னு ஒரு கெத்தாவோம், உருவாவோம். நம்ம ஒரு டீமா உருவாவோம் அப்படின்ட்டு. இந்த 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 கஞ்சா புகைக்கிற பசங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு வருமானம் இல்லன்றப்ப பார்த்தாங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு கஞ்சா டீலர் கிடைச்சிருவாங்க. கிடைச்ச பிறகு பார்த்தா, அந்த அந்த கஞ்சா டீலர்ட்ட போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமா மொத்தமா வாங்கிர்றது. மொத்தமா வாங்கிட்டு, நம்ம போய் வாங்கி அத பயன்படுத்திக்கிட்டு, நம்மளே அத விற்பனை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொருள இவங்களே அத வந்து ஆ விற்பனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு கீழ ஒரு 40, 50 பசங்கள கெடுக்குறாங்க. ஒவ்வொரு கல்லூரிகளிலுமே கஞ்சா விக்கப்படுது. ஒவ்வொரு அரசு கலை கல்லூரியிலுமே, பிரைவேட் காலேஜ்லயுமே, எல்லா காலேஜ்லயுமே கஞ்சா போன்ற பொருட்கள வந்து வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஆகவே வந்து அங்கங்க படிக்கிற நம்ம கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா, தனிப்பட்ட முறையில காவல்துறையிட்ட அங்க புகார் குடுக்கணும். நீங்க புகார் குடுக்கிறது உங்க கூட உள்ள நண்பர், உங்க உயிருக்கு உயிரான நண்பர்களுக்கு கூட தெரியக்கூடாது. ஒரு காலேஜ்ல யார் கஞ்சா விக்கிறா, யாரு கஞ்சா அடிக்கிறான்ற தகவல் குடுத்தீங்கன்னா, அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அனைத்து காலேஜ்லயுமே இருக்கு. அனைத்து தெருக்களிலுமே விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா தெருக்களிலும் ஒவ்வொரு தெருக்களுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆ ஒரு 10 மணிக்கு மேல பார்த்தா, ஒவ்வொரு பட்டியல் சமூக வைக்கிறார். அது என்ன குறிப்பிட்டு இவங்க மட்டும் தான் நான் சொல்லல. இருக்கு. நடைமுறையில ஒரு ஒரு 4, 5 வீட்ல இந்த மாரி கள்ள மதுபானம். ஒயின் ஷாப் மூடுன பிறகு மது விக்கிறாங்க.
12 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா காலையிலேயே பார்த்தா அந்த மாதிரி பார்லயும் விக்கிறாங்க, பொதுவுலயும் விக்கிறாங்கன்றப்ப பிளாக்ல விக்கிறாங்கன்றப்ப உழைக்கும் காலையிலே வேலைக்கு போறவங்க 8 மணி 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு போறவங்க எல்லாமே அதை வாங்கி குடிச்சாதான்ற நிலைமைக்கு உருவாக்கி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு காலையிலே கை நடுக்கும். அவங்க அதை குடிக்கலன்னா வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்றதுன்னா, பூரண மது ஒழிப்பு ஒரு பக்கம் கண்டிப்பா அது நிச்சயம் தேவை. அது இருந்தாலும் மது ஒழிப்பு அத பிறகு வந்து அதுக்கான மருந்து மருந்து மாத்திரைகள் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு சென்டர் தேவை. அவங்க அதுல இருந்து வெளிவரதுக்காக ஒவ்வொரு ஊர்லயும் முக்கியமா ஆ அந்த சென்டர் அமைச்சு அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு வந்து நிறைய கருத்துக்களையும் சொல்லி, நிறைய ஊட்டச்சத்து இந்த மாரி மாத்திரைகளும் அவங்களுக்கு தேவையான சில இதுவும் ஏற்படுத்தணும். இந்த அரசாங்கம் வந்து அதுக்காக தனியா நிதி ஒதுக்கி, அதுக்காக தனியா மீண்டு வர்றதுக்காக மதுல மட்டும் இல்ல, கஞ்சா, மாத்திரை போன்ற பழக்கங்கள்ல மீளவே முடியாத ஒரு பழக்கம். நீங்க கஞ்சா, மாத்திரைன்றத விட இன்னும் மேலும் மேலுமான பழக்கங்கள் புதுசா இங்க வரப்போகுது. வந்துகிட்டு இருக்கு. நெறைய வந்துட்டு இருக்கு. ஏதேதோ சொல்றாங்க. ஸ்டாம்ப்ன்றாங்க, அதுன்றாங்க. இதெல்லாம் அந்த பசங்கள்ட்ட கேட்கிறப்ப இந்த மாரிலாம் இருக்குண்ணே. அதெல்லாம் ஒரு நாள் முழுக்க நம்மள அ ந ஒரு நல்ல நிலைமையிலேயே வச்சிருக்காது. நம்ம நம்ம நினைக்கிறது நம்ம மூளைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம். அப்டின்ற ஒரு பழக்கம் பெருவாரியா இந்த பழக்கங்கள வந்து சென்னையில தான் அதிகமா இருக்கு. சென்னையிலிருந்து தான் இந்த போதைப் பொருட்கள் அனைத்துமே இந்தியா முழுக்க பிரியுது. இன்னொன்னு இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு கஞ்சா குடுத்தா கொலை பண்ற அளவுக்கு இப்ப மாறி இருக்காங்க இளைஞர்கள். கஞ்சா குடுத்தா இவன் கொலை பண்ண வருவான். கஞ்சா குடுத்தா இவன் கொள்ளையடிக்க போவான். கஞ்சா குடுத்தா போனா அந்த அளவுக்கு இவங்க அடிக்ட் ஆயிருக்காங்க. தினைக்கும் இவனுக்கு ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கி தந்தா, இவன் நமக்கு அடிமையா இருந்துட்டு என்ன வேணாலும் சொல்லுவான். வெட்டுறான்னா வெட்டுவான், குத்துறான்னா குத்துவான்ற அளவுக்கு இவன மாத்தி வச்சிருக்காங்க. இப்போ உள்ள இளைஞர்கள நெறைய பேர மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு ஒரு தெருவுல பார்த்தீங்கன்னா, ஆ சேரிகள்லயும் இதுலும் பார்த்தீங்கன்னா, 10 பேர் இருக்காங்கன்னா, 10 பேர்ல 2 பேர் தான் படிச்சு ஒரு வேலைக்கு போகணுன்றத ட்ரை பண்ண பாக்கி 8 பேருமே வந்து தினைக்கும் எங்க குடிக்கணும்? எப்படி அதுக்கு காசு ரெடி பண்ணணும்? எப்படி அந்த காச ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் குடிக்கணும்ன்றத தான் அவங்களோட சாயந்தரம் ஆனாலே அவங்களோட எண்ணமே அதான். காலையில விடிஞ்சா அப்படியே இருக்காங்க. 12 மணி ஆன உடனே இவங்களுக்கு அதுக்கான தானாவே தோண ஆரம்பிச்சிருது. ஆ அதுக்கான சூழ்நிலைய வந்து இங்க வந்து நிறைய உருவாக்கி வச்சிருக்காங்க அரசாங்கம். இதுக்கு வந்து இதெல்லாம் மாத்துறதுக்கான தேவைகள வந்து மருத்துவ ரீதியாவும், மனநல ரீதியாவும், அனைத்து ரீதியாவும் மாத்தணும். மாத்துனா தான் இதெல்லாம் ஓரளவு சரி பண்ண முடியும். மேலும் வந்து ஒவ்வொரு முக்கியமான குற்ற பின்னணி உள்ள பெரிய பெரிய ஆட்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி மது வாங்கி குடுத்தியும், கஞ்சா வாங்கி குடுத்தும், அவங்கள வந்து பெரிய பெரிய செயல்பாடுகளுக்கு வந்து பெரிய பெரிய தீய செயல்பாடுகளுக்கு வந்து அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. எ நம்ம நினைக்கிறோம் தென் தென் மாவட்டம்லாம் தென் மாவட்டங்கள்லாம் மதுரை, திருநெல்வேலி, அ காரைக்குடி, ராமநாதபுரம் போன்ற மாநிலம்லாம் வந்து தெம்மாங்கு பாட்டு கேட்ட காலம் போயி, இன்னைக்கு வந்து அங்கேயும் கானான்ற அந்த கஞ்சா பத்தி பெருமையாவும், கொலை செய்யறத பத்தியும், ரவுடிசத்த பத்தியும் பெருமையான கானா பாடல்கள் வந்து அங்க உருவாகி, அங்கேயும் கஞ்சா புழக்கம் பெரிய அளவுல இருக்கு. தேனி போன்ற மாவட்டங்கள்ல இருந்து தான் அங்க இருந்தும் அங்க சுத்துவட்டாரத்துல அந்த பழக்கங்கள் வந்து அதிகமா இருக்குது. இதுல வந்து தனிப்பட்ட எப்பயுமே வந்து தென்னார்க்காடு, வடார்க்காடு இந்த மாவட்டங்கள்ல தான் சாராயம் வந்து அதிகப்படியா காமிச்சது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்துல வந்து அதிகமா சாராயம் காய்ச்சின இடம்லாம் வந்து கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் போன்ற பகுதிகள்ல வந்து இப்பயும் காய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்துமே இப்பயும் போயிட்டு தான் இருக்குது. ஒரு ஒரு இடத்துலயும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மரக்காணம்ன்ற இடத்துல ஓப்பனா வந்து ஒரு அந்த மாரிலாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. இது இப்ப இல்ல. ஒரு ஒரு 90, 80 காலகட்டங்கள்ல இருந்தே தாத்தாவெல்லாம் வந்து ஒரு பாக்கெட் சொத்த எழுதி வச்சு, நிலத்த எழுதி வச்சவங்கலாம் இருக்காங்க. இந்த இதே கும்பகோணத்துல ஒரு கண்ணுக்கு எட்டுன மதுரையில உள்ள ஒரு சமூகம் வந்து இங்க வந்து பிழைக்க வந்த சமூகம் கண்ணுக்கு எட்டுன தூரம் நிலம் எப்படி வச்சிருக்குன்னு பார்த்தா, என்னன்னா அங்க விசாரிக்கிறப்ப ஒரு பாக்கெட் சாராயத்துக்கெல்லாம் நிலம் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு பாக்கெட் சாராயம் குடுத்துட்டா, அவங்க அந்த நிலத்த எழுதி குடுத்துட்டு போயிட்டு, இன்னைக்கு அவங்களோட நிலத்துல அவங்க கூலிகளா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நிலத்துல. ஒரு சாதாரண நிலத்த எடுத்துட்டு இன்னைக்கு கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சாராயம் வித்தவன் முதலாளியா இருக்கான்.
இப்போ ஒரு 20 வருஷமா 30 வருஷமா சாராயம் வித்தவங்க எல்லாமே அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். சாராயத்தையும் எல்லாமே வித்தவங்க. இன்னைக்கு அவங்களாம் பெருமளவுல சொத்துக்கள வச்சிருக்காங்க. பெரிய அளவுல சொத்துக்கள் வச்சிருக்காங்க. அதுக்கு அத ஒயிட் மணியாவும் மாத்தி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் பறிமுதல் பண்ணணும். எல்லா இவங்களோட முக்காவாசி இத சரி பண்ணணும். ஆ மேலும் இனி வர்ற காலத்துல இளைஞர்கள் வந்து முழுக்க முழுக்க போதைப் பொருள் கலாச்சாரத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். எந்த சமூகம் படிச்சு முன்னேறக்கூடிய சூழ்நிலை இருக்கிற ஒரு சமூகம் போதைப் பொருள் கலாச்சாரத்துல நின்னு மாட்டி தவிச்சு நிக்குது. படிப்பு, கல்வி, இடஒதுக்கீட பயன்படுத்தாம, கல்வியை பயன்படுத்திக்காம யாருமே வந்து அதுக்கான சிந்தனையே இல்லாம இருக்காங்க இப்போ உள்ள பசங்கலாம். அங்க கீழ அந்த பசங்கள்ட்ட பழகி பார்த்தா தெரியும். அதுக்கான சிந்தனையே இல்ல, தேவையே இல்ல. இது எப்ப சினிமா வரும்? அடுத்தது யார் படம் வரும்? எப்ப எப்ப ஒரு ஃபங்ஷன் வரும்? எப்ப நம்ம குடிக்கலாம், போலான்ற ஒரு எதிர்காலத்த பத்திய சிந்தனையே இல்லாம இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம நம்ம கட்சி சார்ந்து, ஒவ்வொரு சேரிகளிலயும் நம்ம சென்று இளைஞர்கள நல்வழிப்படுத்தணும். ஒவ்வொரு இடத்துலயும். தலைவர் இந்த மாநாட்ட அறிவிச்சதுல இருந்து மிகப்பெரிய ஒரு இது. எ நல்ல ஒரு முன்னெடுப்பு இது. மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு. ரொம்ப மகிழ்ச்சியாவே இருந்துச்சு. அதுலயும் இந்த இந்த கருத்தரங்கத்துக்கு என்ன அழைச்சதுக்கு எனக்கு ரொம்ப 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 மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. ஆ ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆ இதுக்கப்புறம் இளைஞர்கள நம்ம ஒரு தேடி தேடி சென்று போய் அவங்கள சரி பண்ணணும். அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்கள நம்ம திருத்தணும்னு நெனைச்சேன்னா, அவங்க எடுக்கிற கத்தி நம்ம மேல தான் முதல்ல பாயுன்ற ஒரு இது இருக்கு. அவங்கள வேற மாரி கொஞ்சம் கொஞ்சமாவும் நம்ம அவங்கள சரி பண்ணணும். ஆ முதல்ல அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்க விடாம பண்ணணும். கிடைக்க விடாம பண்ணணும். அவங்க குடும்பத்தோட சூழ்நிலைய புரிய வைக்கணும். கல்வியோட சூழ்நிலைனா என்ன? இங்க சாதிய கட்டமைப்பு என்ன? முதலாளித்துவ கட்டமைப்பு என்ன? இங்க அரசாங்கம் இங்க இத்தனை ஆண்டு காலமா ஏன் நம்ம ஆட்சிக்கு வர முடியல? எந்த நடிகர் வந்தாலுமே உடனே கட்சிக்கு போய் சேர்றான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இத்தன நாட்கள் ஒரு அம் சேரி பெண்களுக்கு வந்து அரசியலே அந்த அளவுக்கு தெரியாம இருப்பாங்க. இன்னைக்கு விஜய் வந்த உடனே பார்த்தா, வெற்றி கழகம்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருமே பதிவு போட்டுட்டு இருக்காங்க. 30 ஆண்டு காலங்களா, 30 ஆண்டுக்கு மேலா இந்த தமிழ்நாட்டுல நமக்குன்னு ஒரு ஒரு நம்ம இன்னைக்கு யார் ஆட்சி அமைக்கிறதா இருந்தாலும் நம்ம நினைச்சா மட்டும் தான் முடியுன்ற நிலைமைய மாத்தி வச்சு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கிற மாபெரும் ஒரு தலைவரை விட்டுட்டு இவங்க ஒரு 30 ஆண்டு காலமா நடிச்சு ஆடுன அவருக்கு என்ன தெரியும். அவரு பின்னாடி போய் நிக்கிறாங்க. அரசியலே அரசியல பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அப்படின்ற சில பேர் எல்லாரையும் நான் சொல்லல. சிலர் இருக்காங்க. சிலர் அவங்கலாம் வந்து இன்னைக்கு வந்து விஜய்ன்ற அந்த இதுக்கு வந்து நிக்கிறாங்க. என்னடா அது திடீர்னு அரசியல் பிரவேசங்களுக்குலாம் வந்துருச்சே, விஜய்ன்னு வந்த உடனே அப்படின்ட்டு. அது மாரி எல்லா சூழ்நிலைகளும் நம்ம ஒவ்வொரு இதுலயும் நம்ம மூழ்கடிச்சு கிடக்கிறோம். யாரு முன்னேறணும்? யாரு அரசியல பத்தி தெரிஞ்சுக்கணும்? யாரு முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து எவ்வளவு ஒரு முன்னெச்சரிக்கையாவும் நம்ம ஒரு கொள்கை ரீதியாவும் பயணிக்கணும். அரசு அரசு வேலைகள்ல நம்ம சேரணும். கல்வியில மேம்படணும். பொருளாதாரத்துல மேம்படணும். நமக்குன்னு சொந்த நிலங்கள் வேணும். அப்படின்ற தேவைகள் இங்க இன்னும் 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 நூற்றாண்டு காலம் ஆனாலுமே நமக்கு அது இருக்கும் போல. அப்படி இன்னமும் ஒரு நாடோடி சமூகமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நிரந்தரமான ஒரு நிலம் இல்லாம, இந்த இடத்த விட்டு என்னைக்கு நம்மள காலி பண்ணுவாங்க? அடுத்த இடத்துக்கு நம்ம எங்க போவோம்? அங்க குவார்டர்ஸ் கட்டி தருவாங்க. அந்த இடம் நகரமான பிறகு அங்க இருந்து நம்மள காலி பண்ணுவாங்கன்ட்டு, இன்னை வரைக்கும் ஒரு நாடோடி கூட்டமாவே இருக்கிறதே தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது சொன்னாலும் புரிஞ்சுக்க தெரியல. இது ஒரு சீமான் பேசுறத ஒருத்தரும் அது ஒரு ஒரு போதன்ற மாரி ஷார்ட்ஸ் வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. தலைவர் பேசுறத கேட்கவே மாட்றாங்க யாருமே. அதுக்கான இத நம்ம ஏற்படுத்தி குடுக்கணும். எல்லா எல்லா இளைஞர்களுக்கும் நம்ம அத புரிய வைக்கணும். ஒருத்தவங்களுக்கும் போயிட்டு தலைவர் பேசுறதையும், தலைவர்களோட கொள்கையையும், அம்பேத்கரிய கொள்கையையும், பௌத்த சிந்தனையை ஏற்படுத்தணும். அயோத்திதாச பண்டிதர்களோட பண்பாட்டு அரங்கில நம்ம பேசணும். இத எல்லாத்தையும் நம்ம கொண்டு ஒவ்வொரு இளைஞருக்கும் சேர்ந்துட்டு, இதுக்கப்புறம் வர்ற தலைமுறைகள நம்ம இது பண்ணணும். எல்லாத்துக்கும் நம்ம தான் ஒரு முன் உதாரணமா இருந்து எல்லாரையும் மாற்றி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளை நமது இயக்கத்தை மேலும் மேலும் பலப்படுத்தணும். தலைவரோட கரத்தை மேலும் மேலும் பலப்படுத்தணும். இந்த நாட்டுல இந்த தமிழ்நாட்டுல தலைவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு இளைஞர்களோட சூழல்களை சரி பண்ணணும். முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நம்ம தீவிரமா போராடணும். இது தீண்டாமை பிரச்சனையும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆணவ கொலைகளையும் ஒவ்வொரு இன்னமும் தென் மாவட்டங்களும் சரி, இந்த கும்பகோணத்துல சுற்றி சில கிராமங்களும் சரி, தீண்டாமை பிரச்சனைகள் போன்ற நெறைய இருக்குது. அதை கண்டுகொள்ளாத காரணமும் போதை தான். இந்த எல்லாத்தையும் ஒழிச்சு
இதை மறந்தா மட்டும்தான் இதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும். எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அதனால இந்த வாய்ப்பு அளித்ததற்கு எனக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் எனக்கு நன்றி. கல கட்சியின் நமது இயக்கத்தின் மூத்த முன்னணி நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணு. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி தோழர். மிக மிக நன்றி. சொல்லிட்டு அந்த உங்களுக்கு டவர் ப்ராப்ளம் இருக்குன்னா பேசுங்கண்ணா. இப்ப கேட்கும். ரொம்ப நேரமா நான் பேசுனது கேட்கல. மியூட்ல இருந்துச்சா? இல்ல இல்ல, கடைசியா தான் மியூட்ல வந்து. நான் அதான் வாய்ப்பளித்ததற்கு நன்றி. நம்ம இயக்க தோழர்களுக்கும் இயக்க மூத்த முன்னணி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பளித்ததற்கு, இவ்வளவு பெரிய மீட்டிங்க்கு வாய்ப்பளித்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். எனக்கு தாயான தலைவர் நமது எழுச்சி தமிழரை முதலமைச்சராக்கிறதே நம்மளோட கனவாகவும், அதை நோக்கி நாம் போராட வேண்டும், நாம் செயல்பட வேண்டும். மிக மிக மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தாயான தலைவர் எழுச்சி தமிழருக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர். நன்றி அண்ணா. எழுச்சி தமிழரின் கரங்களை வலுப்படுத்திக் கொண்டிருக்கும் உங்களை போன்ற இளைஞர்களை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாளைய விடுதலை சிறுத்தைகளின் எதிர்காலம் தெல்ல தெளிவான நீரோட்டம் போல அழகாக இருக்கிறது என்பதை உங்களது பேச்சினிலே தெரிஞ்சது. அந்த அளவு தெளிவான பேச்சு. தோழர்கள் யாரையும் அண்ணனோட பேசுறீங்களா? அன்மியூட் பண்ணுனா கருப்பு நிலா அன்மியூட் ஆகும். பேசுங்க, கேக்குது. பேசுங்க. அறிவென்னும் ஆயுதம் கொண்டு ஆரியன் ஏந்திய அறிவு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொள்கை முழக்கத்தையும், இருளை முடிவு கிடந்த சமூகத்திற்கு பகுத்தறிவு பட்டொழிவு செய்த தந்தை பெரியார் அவர்கள் கொள்கை முழக்கத்தையும், ஆதிக்கமும் அரசும் அடங்கு என்று சொன்னால் அடங்கும் ஒரு அத்துமீறி திமிரி எழு திருப்பேடியின் சொல்லி தந்த என் தானை தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களை வலுப்படுத்த சீரும் சிறப்புமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்க மது ஒழிப்பு மற்றும் இந்த போதைப் பொருள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய சாதி ஒழிப்பு களத்தில் போராடி வென்று இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒளி கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற அருமை தோழர் கதிர் அவர்களையும் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை தோழமை உறவுகளையும் வருக வருகன வரவேற்று, மேலும் கூடுதல் சிறப்பாக எவ்வளவு கடினமான வேலைகள் இருந்தாலும் உடல் சோர்வு இருந்தாலும் தொடர்ந்து பயணித்து இந்த திருமாப்பற்ற நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரி ரேணுகா அவர்களுக்கும், இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் சித்திக் அவர்களுக்கும், இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், மூத்த நிர்வாகிகளுக்கும், அண்ணன் சொல்வது போல இந்த போதைப் பொருட்களை நம் அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நமது கரங்களை வலுப்படுத்தினால் ஒன்றியும்தான் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் இப்படிப்பட்ட நடக்கின்ற அந்த போதைக்கு அடிமையாகின்ற அந்த வன்மோக்கு சம்பவத்திற்கு அடிமையாகின்ற நபர்களையும் அதை விற்கின்ற ஆட்களையும் பிடித்து நாம் சிறையில் தள்ளப்படுவார்கள். ஆகவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தலைவர் கரங்களை வலுப்படுத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த திருமாப்பற்ற நிகழ்வில் ஒருங்கிணைப்பாளர் ரேணுகா அவருக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிஸ்டர், நான் கொஞ்சம் பேசலாமா? பேசுங்கண்ணா, பேசுங்க. வாழ்க அம்பேத்கர், வாழ்க தலைவர் எழுச்சி தமிழர். இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள அண்ணன் குடந்தை கதிரவர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணனை வரவேற்பதற்கு அக்கா ரேணுகா அவர்களையும், இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து சிறுத்தைகளையும் மனமார்ந்த நன்றிகள். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மிக மிக பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கின்ற ஒரே காரணத்தால
எல்லாருமே மிக மிக ரொம்ப நம்ம தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் மிக இந்த போதை பழக்கத்திற்கு மிக அடிமையாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். இதனை வந்து தலைவர் இந்த முயற்சி எடுத்ததுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனா இந்த விஷயத்த வந்து கள்ளச்சாராயம் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, தலைவர் வந்து தேசிய அளவுல வந்து இதை வந்து எடுத்துட்டு போறாங்க. ஆனா இத முதல்ல வந்து நம்ம கூட்டணியில இருக்கிற திமுக அரசு இதை நம்ம செயல்படுத்த வைக்கணும். தலைவர் வந்து திமுக அரசு கிட்ட வந்து இதை வந்து எடுத்துரைக்கணும். தேசிய அளவில் நம்ம வந்து மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு முயற்சியில ஈடுபட்டாலும் கூட முதல்ல நம்ம இந்த தமிழக அரசு கிட்ட வலியுறுத்தி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம வலியுறுத்தணும். நம்ம ஸ்டாலின் நேரடியா பேச முடியாது, தலைவர் பேசலாம். இருக்கிற நம்மள்ட்ட 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க. இவங்க முதல்ல வந்து தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து எடுத்துரைக்கணும். நீங்க முதல்ல கேக்குதுங்களா? முதல்ல வந்து அடிப்படையா வந்து எதுல வந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா மதுலதான் ஆரம்பிக்குது. ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு மூலதனமா இருக்கக்கூடியது இந்த மதுதான். ஒரு ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்படுறாங்கன்னா அதுக்கு மூலதனமா இருக்கக்கூடியது மிக மிக முக்கியமான காரணம் கஞ்சா, மது. இதுதான் மூலதனமா இருக்கு. பெண் கற்பழிப்புகளை தவிர்க்கணும். இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு போகணும்னா முதல்ல வந்து நம்ம மதுதான் இதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. மது குடிக்காம ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியாது. மது குடிக்காம ஒரு கொலையை வந்து யாராலுமே பண்ண முடியாதுன்னு அப்படின்றத விட மது குடிச்சாதான் ஒரு பெண்ணை வந்து தொடணும்னே ஒருத்தனுக்கு தோணும். அக்கா எது, தங்கை எது, அம்மா எதுன்னு யாருக்குமே தெரியாது. மது குடிச்சா யாருக்கும் எதுவுமே தெரிய மாட்டுது. மது குடிக்கலன்னா அவன் கற்பழிக்க மாட்டான்னு எனக்கு தோணுது தோழர். கண்டிப்பா தலைவர் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு நான் மிக மிக வரவேற்கிறேன். தலைவருடைய இந்த மாநாட்டுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு நல்க வேணும். அண்ணன் புரட்சி அண்ணன் கதிரவர் அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணன் பேசினதை முழுக்க முழுக்க கவனிச்சுட்டு இருந்தோம். அண்ணன் பேசுனது மிக சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அக்கா ரேணுகா அவர்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி தோழர். உங்க பகுதியை சேர்ந்த ராஜகிரி சித்திக் அண்ணன் இல்லைன்னா திருமாப்பட்டரே உருவாயிருக்காரு. அவரும் என்னோட சேர்ந்துதான் தோழர் ஒருங்கிணைச்சாரு. மகிழ்ச்சி தோழர். எல்லா சிறுத்தைகளுக்குமே நன்றி தோழர். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்ச நீங்க தான் ஒருங்கிணைச்சீங்கன்னு பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தோழர். செண்பாக்கா, இந்த மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடை ஒட்டி நடந்துட்டு இருக்க இந்த கருத்தர் அமர்வுக்கு வந்து இன்னைக்கு உரையாற்ற வந்திருந்த கும்பகோணம் கதிர் அவர்கள் தம்பி அவர்களுக்கு ரொம்ப மிகச்சிறந்த பாராட்டு. நிறைய விஷயங்களை அவங்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ரேணுகா வந்து இந்த 2 நாட்களா வந்து அவங்களுக்கு காய்ச்சலால அவங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க. அதுலயும் கூட இன்னைக்கு வந்து அதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த அமர்வை அவங்க நடத்துறது வந்து ரொம்ப பாராட்டத்துக்கு உரியது. இது அவங்களுடைய ஒரு விடாமுயற்சின்னு தான் சொல்லணும். நேத்து நான் அவங்க கிட்ட பேசினப்ப கூட அவங்க ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாங்க. இது இன்னைக்கு நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு இது மேல இருக்கிற ஆர்வம் வந்து அதுல நல்லா வெளிப்படுது. இது தலைவர் வந்து இந்த மாநாடு அறிவிச்ச பிறகு நமக்கே ஒரு விழிப்புணர்வு இருக்கு. அதாவது எந்த இடத்துல இப்ப இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட செய்திகள் வரப்போ நம்ம அதை கடந்து போயிட்டு இருந்தோம். என்ன மட்டுமே சொல்லிக்கினா கூட நானே கடந்து போயிட்டு இருந்தேன்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ வந்து இந்த மதுவாலேயோ இல்ல போதையாலேயோ பாதிக்கப்பட்ட செய்திகளை வந்து தொலைக்காட்சி இல்லைன்னா வந்து இணையதளம் வழியா பாக்குறப்போ இது நமக்கு வந்து ஆமால்ல இதுக்காக தானே இப்ப நடக்க போகுது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கே ஒரு வந்திருக்கு அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதை ஒட்டி பாக்குறப்போ இப்போ தம்பி முன்னாடி பேசுறப்ப கூட சொன்னாங்க இல்லைங்களா, சென்னை அந்த ஒரு அப்படின்னு சொன்னார் அவரு. இப்போ சென்னையில ஒரு குறிப்பிட்டது வந்து இப்போ மறைமலை நகர் பக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில தான் ஒரு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு சோதனை நடத்தினாங்க. அந்த காலேஜ் முழுக்க இருந்து அவ்வளோ கஞ்சா பொருட்கள், போதைப் பொருட்கள் அது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 50க்கும் மேற்பட்ட மாணவிகளே வந்து கைதும் பண்ணிருக்கிறாங்க இந்த விஷயத்துலக்காக. அவங்க அதை பயன்படுத்தினாங்க அப்படின்றது. இது பின்னாடியில போய் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்த ஒரு பப்ளு பேர் ஏதோ போட்டிருந்தாங்க. அவரும்
அப்புறம் வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு 2 பேர். இவங்க எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ல வேலை பண்றாங்க. இவங்க தான் வந்து அதுக்கான மெயின் சப்ளையர்ஸா இருந்திருக்காங்க. அவங்க மூலியமா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு அங்க தங்கி படிக்கிறாங்க இல்லைங்களா? அங்க அவங்களே தனித்தனியா ரூம்ஸ் எடுத்து படிக்கிறாங்க பிள்ளைங்க. அந்த இடங்கள் எல்லாம அந்த பழக்கத்த வந்து கொண்டு போயிருக்காங்க. இது இது வந்து எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படின்றது வந்து இது பெரிய ஒரு சான்றா இருக்கு. இது வந்து கண்கூடா இது நடந்த பிறகு கூட நாம நடத்துற இந்த மாநாட பத்தி குறை சொல்றதுக்கோ, இல்லன்னா வந்து இது தேவையில்ல அப்படின்னு சொல்றதுக்கோ எந்த தார்மீக உரிமையும் யாருக்குமே இல்லன்றதா என்னுடைய கருத்து. இது அதே மாதிரி இப்ப நீங்க ஆ இதுல கூட பாத்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர்ல 2 நாட்கள் 29ஆம் தேதி நெனைக்கிறேன். அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அருந்ததியர் சமூகத்த சேர்ந்த ஒரு 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 ஒருத்தர வந்து அ ம பார்ல ஏற்பட்ட ஒரு தகராறுல தான் கிணத்துல வெட்டி கிணத்துல தள்ளுனாங்களா எப்படின்னு தெரியல. ஆனா அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அவங்களுக்கு அந்த அந்த குழந்தை வந்து பொறந்து 15 நாட்கள் ஆயிருக்கு. அந்த குழந்தை பொறந்ததுக்காக ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து ட்ரீட் குடுக்க தான் அவரு பாருக்கு போயிருக்காரு. அங்க நடந்த ஒரு பிரச்சனையில பார் ஓனர்களுக்கும், அவருக்கும் நடந்த பிரச்சனையில அவர் வந்து தாக்கப்பட்டு இறந்ததா வந்து இப்ப கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம சுத்தி இது 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 எல்லாமே இப்போ நடக்கிற எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்றேன்னா, நம்ம இந்த மாரி ஒரு மாநாடு எடுக்கிறோம். இதனால வந்து நம்மளுக்கு வந்து இது சம்பந்தப்பட்ட எங்க செய்திகள் வந்தாலும் அதெல்லாம் நம்ம பார்க்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்திருக்கு. நமக்கு இந்த புரிதல் வந்திருக்குன்னா, அரசாங்கம் வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நெனச்சு, அவங்க முன்னெடுக்கணும். அவங்களால முன்னெடுக்க முடியாததுக்கு பல காரணங்கள் இருந்தா கூட, கூட்டணியில இருக்கிற கட்சி அத முன்னெடுக்கிறப்போ, அதுக்கு சங்கடங்கள ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நான் இப்ப கூட ஒரு பதிவு பார்த்தேன். தோழர்கள் போட்டிருந்ததுல, நம்ம போஸ்டர்ஸ் மதுவிலக்கு மாநாட பத்தி போட்ட போஸ்டர்ஸ் வந்து கிழிச்சிருக்காங்க நெறைய இடத்துங்கள்ல. அதெல்லாம் பார்க்கிறப்போ ரொம்ப வேதனையா இருந்தது. ஒரு தப்பான ஒரு செயலுக்கு ஒரு அ அ ஒரு கட்டுப்பாடு விதிச்சாங்கன்னா, அதுல ஒரு நேர்மை இருக்கு. இது வந்து மக்களுக்கான ஒரு நிகழ்வு. மக்கள் அப்படின்றத விட தலைமுறைகளுக்கான ஒரு நிகழ்வு. இத வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்ன ஒரு அரசியல் பின்னணி இருக்க முடியும்ன்றது தெரியல. அது அவங்க தான் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. அதே மாரி தம்பி சொன்னது வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து சென்னையில மட்டும் தான் இது அப்படின்ற மாரி சொன்னாரு. சென்னையில இல்ல, எல்லா இடத்துலயுமே இது வந்து பரவி போயிருக்கு. சிட்டின்றதுனால இது சீக்கிரமா வல்னரபிளா இருக்குது அவ்வளவுதான். பட் அதே மாரி வந்து படித்த பெண்கள் கிட்ட தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. படிக்காத பெண்களும் இப்போ இருக்கிறாங்கன்றதுக்கு தான் இப்ப வந்து கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் இது நடந்ததுல கள்ளக்குறிச்சி. அங்க இறந்து போன பெண்கள்லயே 2 பேர் இருக்கிறாங்க. சோ இது வந்து படிக்காத அப்படின்னு எல்லார்கிட்டயும் பரவி போன ஒரு விஷயமா இருக்குது. இத வந்து நம்ம பொதுமைப்படுத்தாம, மொத்தமா இத எப்படி தடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில நம்ம ஈடுபடுறது தான் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு தம்பி பேசுனாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான். இப்ப ஒரு ஒரு புரிதலுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். ஆ நம்ம வந்து வெளியிடங்கள்ல பேசுறப்போ, அந்த கற்பழிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா, சொல்லாடலுக்கு பதிலா, பாலியல் வன்புணர்வு அப்படின்ற வார்த்தைய நம்ம பேச பழகிட்டோம்னா, அது வந்து இப்போ இப்போ நம்ம நடைமுறையில இருக்கிற அது வார்த்தை அது. நம்ம அத எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம்னா, நம்ம சகோதரர்கள் அததான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு முறைக்கு வந்துடலாம். இது ஒரு சின்ன சஜஷன் தான். இல்ல உண்மைதான். நன்றி. நன்றி, நன்றிங்க. சிறப்பாக்கா. முத்தமிழ் வல்லவனா சாரி, நான் லேட்டா கூப்பிடுறேன். சாரி. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான தொடர்ந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிட்டு வர்றேன். அதே வேறு மற்ற மகிழ்ச்சி. இப்போ இங்க பேசின தம்பி எல்லாம் சிறப்பா பேசினாப்ல. நானும் கொஞ்சம் தாமதம் தான் வந்து இணைந்து கொண்டேன். அதாவது மது ஒழிப்பு போதை ஒழிப்பு மாநாடு குறித்து நம்ம கிட்டத்தட்ட 15வது அமர்வு 16வது அமர்வு 16வது அமர்வு நம்ம நடத்தி பல இடையூறுக்கு மத்தியில இந்த நிகழ்வை நம்ம ஒருங்கிணைக்கலாம். அதே ஒரு பெரும் மகிழ்ச்சி. இந்த ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய விழிப்புணர்வு சார்ந்த பிரச்சாரம் கூட இல்லாம விழிப்புணர்வு அறிவுறுத்தல். இப்ப நம்ம தலைவரே வந்து கடந்த அமர்வுல கூட சொல்லியிருக்காங்க, மது அருந்துபவர்கள் விடுதலை சிறுத்தையாக இருக்கக்கூடாது. அப்படி கட்சியில் இருப்பவர்கள் மது அருந்துவதை நிறுத்திவிட வேண்டும். இதை வந்து எனக்கு கேட்கிறேன், எத்தனை பேர் இதை உள்வாங்கி பயன்படுறாங்கன்னு. நான் இந்த தளத்தின் வாயிலாக நான் என்னுடைய குற்றத்தை நான் வேண்டுகோளை வைக்கிறேன்.
அது ஒரு குற்றமாகவே நான் உணர்கிறேன். நிறைய பேர் நம்ம கட்சியில் உள்ளவங்க வந்து இதுல இருந்து விடுபட்டு வெளியில் வர வேண்டிய தேவை மிக அவசியம். நாம் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் பிறருக்கு நான் 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 வந்து ஒரு நேர்மையாக இருந்தா நான் சொல்றேன், தலைவர் நேர்மையாக சொல்றார், அதை உள்வாங்கி பயணிக்க நாம் முதலில் தவறுகிறோம். மிக பொறுப்பில் உள்ளவர்கள் இதை உன்னிப்பாக கவனித்து இந்த தேவையை உணர்ந்து மது மற்றும் இந்த போதைப் பொருட்களை நாம் நம்மிடமிருந்து களைந்து பிறருக்கு கொண்டு சேராத வண்ணம் நாம் தடுத்திட வேண்டும். அதுபோங்க தோழர் செண்பகவல்லியா அவங்க சொன்னாங்க பாலியல் வன்புணர்வு, அது உண்மையிலே இன்றைய காலகட்டத்தில் சொல்லாடல். போதை வந்து மது போதையும் இன்றைய காலகட்டத்தில் மனிதனுடைய வாழ்வில் இன்றியமையாத ஒரு தேவையாகிவிட்டது. இது காரணம் யாரு? ஆளும் ஆட்சியாளர்கள் மாறி மாறி பண்றாங்க. திராவிட சித்தாந்தம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்று எனக்கே தெரியல. திராவிடம் என்பது பெரியார் கட்டியெழுப்பிய திராவிடம். அதற்கு முன்னேவே நம்முடைய அயோத்திதாசர் பண்டிதரும் தாத்தா ரெட்டமலையும் தான் திராவிடத்தினுடைய சிம்பிளை உருவாக்கினாங்க. ரெட்டமலை ஐயா தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் தான் உதயசூரியன் கண்டுபிடித்தார். இன்னைக்கு அவங்கள பத்தி இவங்க பேச மாட்டாங்க, அது வேற விஷயம், வேற சாப்டர். இருந்த போதிலும் இன்றைய சூழல் இன்னைக்கு ஒரு மதுக்கு இந்த மக்கள் அடிமையாகி போறான்னா, ஏன் நான் இன்னைக்கு கார்ட்டூன் பார்த்தேன், உண்மையிலே சிரிப்பு தான் வருது. 1000 ரூபாய், அதாவது தயவுசெய்து யாரும் தவறா நினைக்க வேணாம், 1000 ரூபாய் என் பொண்டாட்டிக்கு கொடுக்குற, மதுவுக்கு மட்டும் 80 ரூபாய் ஏற்றி விட்டா கூட, இப்போ நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு 7500 ரூபாய் நான் கட்டுறேனே, நீ கொடுக்குற 1000 ரூபாய்க்கு நான் 6500 ரூபாய் கொடுக்குறேன். அந்த கார்ட்டூன் போட்டிருந்தேன். உள்ளே எனக்கு சிரிப்பதா யோசிப்பதா என்று தெரியவில்லை. ஏனென்றால் இவ்வளவு நல்ல நல்ல பல அரிய திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கும் தமிழக அரசு மதுவை ஏன் ஒழிக்க, பூரண மது விலக்கை ஏன் முன்னிலைப்படுத்த மாட்டேங்கிறது? நாம் கூட்டணியில தான் இருக்கிறோம். கூட்டணியில் இருக்க வேண்டிய கடமை, நாம் சுட்டி காட்ட வேண்டிய கடமை நாம் அந்த இடத்துல தான் சுட்டி காட்டுற இடத்துல நாம் இருக்கிறோம். இருந்த போதிலும் தலைவரும் சரி, நம்ம இயக்கத்திலும் சரி, கடந்த பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முன்னேறிலிருந்தே நாம் வந்து இந்த மது ஒழிப்பை நாம் மூர்க்கமாக மது ஒழிப்பை ஆதரித்து மது வேண்டாம் என்ற அந்த கொள்கையை முன்வைத்து தான் நாம் களமாடி வருகிறோம். ஆனால் இந்த அரசு சிறிதும் செவிசேர்க்க மறுப்பது ஏன் என்ற கேள்வி என்னிடத்தில் ரொம்ப ரொம்ப நாளா எனக்கு பெரிய தாக்கத்தை உருவாக்கு. ஏன்னா மது என்பது ஒரு, அதுல பாட்டுல மட்டும் எழுதிடுறாங்க, ஏன்னா மது உடல் நலத்திற்கு கேடு, எதுக்கு விற்கிற, புகை உடல் நலத்திற்கு கேடு, மது குடித்துட்டு வண்டி ஓட்டாதீங்க. ஆனா முக்காசி வண்டி ஓட்டுற முறை மது குடிச்சுதான் வண்டி ஓட்டி தகராறு உண்டாக்குறாங்க, உயிரை இழக்கிறாரு. இன்றைக்கு ஒரு விபத்து நடக்குதுன்னா அது இதுதான். போதைக்கு அடிமையான மக்கள் நிரம்பி வழுவதால் கல்வி திறன், நாம் அதில் கல்வியிலும் குறைந்து போகிறோம், உடல் ஆரோக்கியத்திலும் குறைந்து போகிறோம். நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட இந்த மரணிக்கக்கூடிய தோழர்கள் ஒரு 30-35 வயசுல தான் இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு சாபக்கேடு. அதிலும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள், என்ன சொல்ல போனா தலித்தியம், அந்த மக்களுடைய நிலைதான் மிக மிக ஒரு அபாயகரமான சூழலில் போய் கொண்டிருக்கு. ஒன்று வசதியற்ற நிலையில் இருக்கிறார், மற்றொன்று கூலி வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, நான் உடம்பு களைச்சு போச்சு நான் குடிக்க. உடம்பு களைச்சு போய் குடிக்கிறது தேவையா? அந்த குடி என்ன செய்யும்? உங்களுடைய மூளையை மயக்கி புத்தியை எல்லாம் மழுங்கடிச்சு தவறான பாதைக்கு இட்டு செல்வதுதான் மதுவுடைய வேலை. அது கண்டுபிடிச்ச வெள்ளக்காரன் வந்து கொஞ்சமா குடிச்சிட்டு படுத்துருவான். இவனுக்கு சாவுக்கு சாராய வேண்டியது, கல்யாணத்துக்கு சாராய வேண்டியது இருக்கு. அதாவது நல்லது கெட்டது அத்தனைக்கும் சாராயம் இல்லைன்னா அவனுக்கு அந்த நிகழ்வு இருந்ததாகவே இல்லை. ஒரு நிகழ்வுக்கு போனா, துக்க நிகழ்ச்சி போனா சாராயம் குடிச்சு எழுத போடாத சட்டம் இங்க இருக்குது. திருமணத்துக்கு போனாலும் எழுத குடிச்சாதான் அந்த வீட்டுக்காரன் குடிச்ச காசு கொடுக்கணும். அது நடைமுறையில் இருக்கீங்க, நான் கண் கூட பார்த்திருக்கேன். அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஏன் இந்த மக்கள் அதை வந்து வெளிப்பட மாட்டேங்கிறாங்க? சாவு வீட்டுக்கு போனா செத்த வீட்டுல இருந்து நீ காசு வாங்கி தான் வேணுமா உடல் அடக்கம் பண்றதுக்கு? அது அவமானம் இல்லையா? அதையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த மக்கள் போதை என்ற அந்த கொடிய தொற்றிலிருந்து
ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொன்னிய காலம் போய் இன்னைக்கு வந்து போதை ஒழிப்பே மக்கள் விடுதலை, மது ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று நாம் முழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே வரும் அக்டோபர் 2 நாம் கள்ளக்குறிச்சியில் ஒருங்கிணைவோம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். செய்கிறேன். நன்றி. நிஷாந்த். நிஷாந்த் கேக்குதா? அன்மியூட் பண்ணிப்பா. ஸ்ட்ரக் ஆகுதா? கரெக்ட் ஆயிடுச்சு. நிஷாந்த் அன்மியூட் பண்ணிக்கோ. அன்மியூட் பண்ணுப்பா. நிஷாந்த் ஒன்னதான் கூப்பிடுறேன். அன்மியூட் பண்ணுங்க மைக்க. மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி. அன்பார்ந்த திருமா பட்டறை கருத்தமர்வை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னாலும் என் நெஞ்சமெல்லாம் நினைக்கக்கூடிய பாசத்திற்குரிய அக்கா மூக்கா ரேணுகா உள்ளிட்ட இந்த திருமா பட்டனுடைய ஆளுமைகள் அனைவருக்கும் எனது இரவு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக நாம் அனைவரும் என்ன பேச வேண்டும், தலைவர் எதை சொல்லி இந்த திருமா பட்டறை நிகழ்வை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம், மது போதை எவ்வித பாதிப்பை இந்த எதிர்கால சமுதாயத்தை பாதிக்கிறது என்பதை பற்றி விரிவாக மிக துல்லியமாக இளைஞர்களுக்கு எப்படியெல்லாம் போய் சேர வேண்டுமோ அப்படியெல்லாம் அழுத்தம் திருத்தமாக கூறி அமர்ந்திருக்கிற என் ஆரோக்கிய அண்ணன் குழந்தை கதிரவர் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து சமுதாய உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கால இளைஞர்கள் புத்தகத்தைத்தான் சுமக்க வேண்டுமே தவிர கஞ்சா பொட்டலத்தை கல்லூரியிலே சுமந்து கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்துகிறது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கண்ட கனவு என்பது இன்னைக்கு சேரி பகுதிகளில் ஆயுதம் தாங்கக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த கஞ்சா ஊக்குவிப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகிறது. அண்ணன் கதிரவர் அவர்கள் சொன்னதை போல குடித்தால் மட்டும் அந்த போதை என்பது திசை மாறி போகவில்லை. கஞ்சா என்பது எப்படி தன்னுடைய சுயநிலத்தை இழந்து சகோதரன் என்று கூட பார்க்காமல் பாலியல் வன்புணர்வு மிக கேவலமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான அந்த பிரச்சனை என்பது அவர் கஞ்சா பொட்டலத்தை வாங்கி கொடுத்தா அந்த பசங்க என்ன வேணாலும் மைண்டுக்கு போவான், அவனுக்கு அது போதும். சரக்கு ஊத்தி கொடுத்த காலம் போயிடுச்சு. இப்ப கஞ்சா போட்டம் வந்து அதிகரிச்சிருச்சு. இதுல வந்து நம்ம பசங்க சொல்லி கொடுத்தா கிடையாது, ஆளுகிற அரசாக இருக்கட்டும் இல்ல காவல்துறையா இருக்கட்டும் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஆட்சியாளர்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. கஞ்சாவை நாங்கள் அடக்கிறோம் சட்டம் எங்க கையில இருக்குன்னு சொல்றாங்களே தவிர இந்த பிரச்சனை வந்து அதிகரிச்சு தான் இருக்குது. சமீப காலமா பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதுக்கு காரணம் கஞ்சா போதை தான். எதுக்கு எடுத்தாலும் கொள்ளையா கற்பழிப்பா திருட்டா கஞ்சா போதையில் ஈடுபட்டவர்கள் கைது, கஞ்சா போதையில் ஈடுபட்டு செயலில் ஈடுபட்டார்கள். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் என்னன்னு சொன்னோம்னா ஆட்சியாளர்கள் தான். இதை மறைக்க முடியாது. அவங்களுக்கு தெரியாம சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரியாம இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 2வது விஷயம்னா இந்த பிள்ளையார் சதுர்த்தி வந்துருச்சு. இப்ப விநாயகர் சதுர்த்தி சேரி முழுக்க விநாயகர் சிலை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க பசங்க. மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்குது இதெல்லாம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய போட்டா ஒரு இடத்துல கூட கிடையாது சேரி பக்கத்துல. அம்பேத்கருடைய பிறந்த நாளை கொண்டாட மாட்டானுவான். ஆனா விநாயகர் சிலையை மெனக்கெட்டு காசு வசூல் பண்ணி எந்த ஒரு மதத்தை வந்து எந்த ஒரு மதம் நம்மளை அடிமைப்படுத்த அந்த மதத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு எந்த மதம் சாதி கிடையாது மதம் கிடையாது மனுஷனா இருக்கணும்னு மதிக்க சொல்லுதோ அந்த மதத்தை பத்தி தெரியாமலும் புரியாமலும் தேவையில்லாத மதத்தினுடைய அந்த பொய் பிம்பத்தை தூக்கி வச்சுட்டு ஆறாங்க நம்ம இளைஞர்கள்லாம். அந்த இளைஞர்களுக்கும் அண்ணன் கதிரவர் போன்ற ஆளுமைகள் கொஞ்சம் புத்திமதி சொல்லணும். 2வது இளைஞர்கள் தான் இன்றைய எதிர்கால ஒரு தூணாக இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு என்பது ஒரு கருத்தியல் கோட்டை. இந்த கருத்தியல் கோட்டையில் பெண் ஆளுமைகளும் இளைஞர்களும் பறந்து விருந்தி காணப்படுகிறார்கள். இது ஒரு வேர். இந்த வேர் என்பது உலகத்தில் இமய முதல் குமரி வரை பரவி கிடக்கிறது. சேரிகள் முழுவதும் பரவி கிடக்கிறது.
இந்த விழிப்புணர்வு என்பது விடுதலை சிறுத்தைகள் மூலம் சாத்தியப்பட வேண்டும். அதற்கு அண்ணன் கதிரவர் போன்ற போராளிகள், அக்கா ரேணுகா போன்ற பெண் ஆளுமைகள், இதர விடுதலை சிறுத்தைகள், எழுச்சி தமிழரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். இந்த மாநாடு என்பது இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டக்கூடிய மாநாடாக தமிழகம் மட்டுமின்றி தேசிய அளவில் மது போதை ஒழிப்பிற்கு அடித்தளமிட்ட ஒரு மாநாடாக அமைய வேண்டும். அதற்கு பெண்ணிய போராளிகளும் இளைஞர்களும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த திருமாப்பட்டறை வாய்ப்பிற்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த அக்கா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரையாற்றிய அண்ணன் கதிரவர்களுக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. இந்த இணைப்புல இணைஞ்சு இவ்வளவு நேரம் அமைதியா உட்கார்ந்து எல்லாரோட பேசினதையும் அமர்ந்து அழகாக உற்று கவனித்த நாளைய எதிர்காலமாக திகழ்ந்து வரும் எங்களது குழந்தை கதிர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சித்திகனா பேசுறீங்களா? என்ன சொல்றீங்களா? சித்திகனா, முகமது சித்திக். என்னோட இணைஞ்சு ஒரு இஸ்லாமிய தோழர் தான். நான் அந்த திருமாப்பட்டறைய போன முறையில இருந்து இந்த வரையும் நாங்களே ஒரு ஜனநாயக சக்தி தான், ஒரு இஸ்லாமியர். அண்ணா பேசுங்க. திருமாப்பட்டறையில் இணைந்திருக்கும் அனைத்து தோழமைகளுக்கும் எனது இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய அமர்வில் நிறைய இளம் தலைமுறையினர்கள், இளம் தோழர்கள் கலந்து கொண்ட மிக சிறப்பாக அமைந்தது. நம் கருத்தியல் ஆளுமை எங்கள் பகுதி தோழர் கும்பகோணம் கதிர் அவர்கள் மிக அருமையாக இளைஞர்களை வழிநடத்தி புரட்சியாளர் அம்பேத்கர், இரண்டாம் புரட்சியாளர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் வழியில் நல்வழிப்படுத்தி இந்த போதை அரக்கன், மது மற்றும் போதை அரக்கனிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். அதுக்கு ஒரு நல் வழியை நம்ம உருவாக்க வேண்டி விழிப்புணர்வை தூண்ட வேண்டிய இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக பல தடைகளையும் கடந்து நிகழ்ந்து வருகிறது. இது மீண்டும் மீண்டும் சிறப்புற வேண்டும். வருகிற அக்டோபர் 2 மாநாடு மிக அதிகமான இளைஞர்களையும், பெண் ஆளுமைகளையும், பெண்களையும், மகளிர்களையும், வீட்டு பெண்களையும் அழைத்து சென்று மாநாடு வெற்றி பெற வேண்டும். நம்ம தேசிய மதுவிலக்கு கொள்கையை வலியுறுத்தி இந்த மாநாடு மிக சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்த எழுச்சி தமிழர் தலைவர் அவர்கள் வலியுறுத்துவார்கள். கண்டிப்பாக அது நடக்கும். இந்த மது இல்லா தமிழகம் ஒரு சிறப்புமிக்க ஒரு தமிழகம் உருவாகும். நம்ம அடுத்த தலைமுறை செம்மையுடன் வாழ இவர்களை பிரார்த்தித்து இம்முறை எனக்கு வாய்ப்பளித்த தோழர் ரேணுகா அவருக்கு நன்றி கூறி, அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம். ஆமாம்மா. இப்போ இதுக்கு முன்னாடி பேசின நிஷாந்த் தலைவர் தம்பி அவங்க குறிப்பிட்டது போல நம்ம சிறப்பு விருந்தினர் வந்து கும்பகோணம் கதிர் சகோதரர் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வேண்டுகோள் தான். ஏன்னா அடுத்த தலைமுறை தான் இப்போ இயக்கத்தோட ஒரு பெரிய தூண்களா இருக்கிறாங்க. அவங்க கையில தான் நம்பி நம்ம தலைவர் வந்து இந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்ம காலத்துல வந்து இருக்க போறாங்க அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். தம்பி சொன்ன போல இத வந்து அப்படியே உருக்குலையாம கொண்டு போய் நீங்க எல்லாம் சேர்க்கணும். இது ஏன்னா அவரா பார்த்து ரொம்ப அது ஒரு கருத்தியலா இருந்தாலும், ஒரு கொடியா இருந்தாலும், அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவரால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது நம்ம எப்படி இருக்கணும், நம்ம இந்த சமுதாயத்துல நம்ம எப்படி இந்த கட்சியை வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக அவர் எழுதி வச்சிருக்கிற ஒரு ஆவணம் தான் அமைப்பாய் திரள்வோம் அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த படிச்சு நம்ம அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட நம்மளால வந்து இதை கட்டுக்கோப்பா எடுத்து போக முடியும். அந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு தான் இருக்கு. உங்களை மாதிரி ஆளுமைகள் வந்து இங்க ரொம்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், அடுத்த தலைமுறை தான் இந்த கட்சிக்கு முக்கியம். இப்ப இருக்கிறவங்க வந்து இத வந்து இருக்கிறவங்க அவ்வளவுதான். ஆனா இது வந்து போக வேண்டிய தூரம் அப்படின்றத வந்து நீங்க அடுத்த ஃப்ரெஷ்ஷா உங்க கையில இதுல நீங்க வந்து எல்லாருமே கொஞ்சம் சுயநலம் அப்படின்றத எல்லாருமே தப்பு வைக்கணும்ன்றதையும் நீங்க வந்து சொல்லணும். ஏன்னா அதுக்கான தேவை வந்து நமக்கு இன்னும் தொடர்ந்து இருக்கு. நம்ம இப்ப நடைபெற நிகழ்வுகள் பார்த்தாலே இன்னும் நம்ம போராடி கூட இன்னும் நம்ம பின்னுக்கு தள்ளக்கூடிய பல நிகழ்வுகள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா தளத்திலயும். அது வந்து நம்ம கூட இருக்கிறவங்களே கூட நம்மள பின்னுக்கு தள்ளுறாங்க அப்படின்றத வந்து நம்மளால உணர முடியுது.
சோ இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம பிள்ளைங்களுக்கே சொன்னா கூட அவங்க புரிஞ்சுக்கிற பக்குவத்துல இல்ல. அவங்களுக்கு புரிகிற அந்த பாஷையிலையும் அந்த கருத்தியல், மெயினா அந்த கருத்தியல், தலைவர் சொன்ன கருத்தியல்ன்றது அம்பேத்கரத்துல இருந்து வந்த ஒரு கருத்தியல் தான், பெரியாரத்துல இருந்து வந்த கருத்தியல் தான், மார்க்சியத்துல இருந்து வந்த கருத்தியல் தான். இது எல்லாத்தையுமே இந்த 3 கருத்தியல்களை இணைச்சு அவர் நம்மளுக்கு வழிநடத்துற இந்த பாங்க நீங்க அப்படியே அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துட்டு போகணும். உங்களை மாதிரி நிறைய ஆளுமைங்க இங்க வரணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதுக்காக தான் நான் பேசுறேன். அது இப்போ தம்பி கண்டிப்பா. சொன்னாங்க இல்லையா, பிள்ளையார சதுர்த்தியை ஒட்டி அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்ம கொடுக்கலன்றது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா எதுக்காக நம்ம போராட்டம் அப்படின்றத கூட இன்னும் அது சம்பந்தப்பட்டவங்களே புரிஞ்சுக்காம இருக்கிறாங்களே அப்படின்றது வந்து ஒரு பெரிய வழியா தான் இருக்கு. அப்படி இருக்கிறவங்களதான் வந்து அடுத்தவங்க ஈஸியா தன் பக்கம் வயப்படுத்திடுறாங்க. அதுதான் வந்து நம்ம தோல்விக்கும் காரணமா போயிடுது. சோ இந்த புரிதலை வந்து அவங்களுக்கு எந்த மொழியில புரியுமோ, அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ, நீங்க அந்த மாதிரி புரிய வைக்கணும் எல்லாரும் அடுத்து வர தலைமுறை இருக்கவங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி. 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 நன்றி தோழர்கள் அனைவரும், இணைப்பில் இருந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. அமைதியாக அழகாக அமர்ந்து இவை அனைத்தையும் இந்த அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கூறிய எனது அன்பு சகோதரர் கும்பகோணம் கதிர் அல்லது குடந்தை கதிர் என்றே சொல்லலாம். கும்பகோணம் பகுதியில் நான் சிறு வயதில் சென்றிருக்கிறேன். அங்கு சுவாமி மலை என்ற ஊர் இருக்கும், அந்த கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு நானும் எங்க பெற்றோரோட போனப்ப அந்த கோயிலுக்கு முன்னாடியே ஒருத்தர் குடிச்சிட்டு இறந்து போயிட்டாரு. அவர் இறந்துருக்காரு, அவரை யாரும் பார்க்கல. அது போல சூழ்நிலைகள் வந்து கோவிலுங்கள்ல கூட இருக்கும். கோவில்கள் நிறைந்த கோவில் நகரம் தான் சொல்லுவாங்க. நாங்க அடிக்கடி கும்பகோணம் போறப்போ அப்போ அந்த அந்த சம்பவம் எனக்கு அதுல இருந்து அந்த கோவிலுக்கு நான் போவே மாட்டேன், நான் வர மாட்டேம்மா சின்ன வயசுலயே. அந்த மாதிரி குடி போதைகளால் நம்ம யாருமே வந்து மறந்து குழந்தைகளை விட்டுட்டு மனைவிமார்களை விட்டுட்டு அந்த இப்ப எங்க அப்பா கூட மதுவால் வந்து கொஞ்சம் ஃபேமிலியில கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு பிசினஸ் ரீதியா. நான் கன்வே பண்ணணும், அது சொல்லாம இருக்கக்கூடாது. பிசினஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. நாங்க எல்லாருமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டோம். நான் கொஞ்சம் நல்லாதான் இருந்தேன். நானே அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். என்னாலதான் அது முடியாதுன்னு நினைச்சாங்க, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனா அப்பாவால அதுல இருந்து வெளியில வர முடியல. அவரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் எவ்வளையோ சொல்லுவேன், அவரு டாக்டரேட், கலைமாமணி எல்லாமே அவரு. கும்பகோணம் சைடுல எங்க அப்பா பேரு அவ்வளவு போயிருக்கும். ஆனா குளிச்ச அப்புறம் எங்க அப்பா எனக்கு அது எங்க அப்பாவை வந்து எங்க அப்பா ஏன் குடிக்கிறதெல்லாம் நிறைய டைம் நான் கேட்டிருக்கேன். அது மட்டும் எனக்கு வந்து போகணும் அப்படின்னு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். எங்க அப்பாவும் வந்து நார்மலா பாக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை. அதனாலதான் வந்து எனக்கு இந்த மாநாடே நான் வந்து அண்ணா வைக்கிறப்ப நான் ரொம்ப இந்த இது நான் செய்யறேன், எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னு நான் இது பண்றேன். அப்பா இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு வரேன். நிறைய கவுன்சிலிங் கொடுத்து நானே கொடுப்பேன், நீ குடிக்காதப்பா, நான் இருக்கேன், சொத்து போனா நான் இருக்கேன் அப்படின்னு நான் நிறைய சொல்லுவேன். பட் அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாது, அந்த இதுல இருந்து வெளியிலேயே வர முடியாது. அவர் குடிக்கவே மாட்டாரு. இருக்கே அவர்கிட்ட போயிட்டு ஒருத்தவங்க வந்து அண்ணன் அவருக்கு ஒரு இருக்கும், அதுக்காக பியர் குடின்னு ஒருத்தவர் கொடுத்துட்டாரு. அத குடிக்க ஆரம்பிச்சவரு தான். அது அப்படியே கண்டினியூஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆகுது அதெல்லாம் அவருக்கு தெரியாது, வீட்டுல பிரச்சனை நடக்குறதெல்லாம் தெரியாது. அவர் பட்டியே குடிச்சுட்டே இருப்பாரு. எனக்கு எங்க அப்பா அப்படி பார்த்துட்டு இப்படி பாக்குறதுக்கு எனக்கு சத்தியமா முடியாது. எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அதனாலதான் நான் வந்து எனக்கு இருந்தா எனக்கு வந்து இந்த மது கதைகள் எல்லாம் மூடிடணும். அது ஃபர்ஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்றேன்னா அது நானாதான் இருப்பேன். அதனாலதான் நான் இதை நான் வந்து எடுத்து செய்யறேன். எனக்கு இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதனால நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஈவன் எல்லாருமே குடிக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் ஃபேமிலி இருக்கும், அதெல்லாம் மறந்துடுவாங்க.
அதுக்குள்ள போனோம்னா அவங்களுக்காக அதுல இருந்து வெளியில வர முடியவே முடியாது. அதனால யாருமே குடிக்க கூடாது. அது மட்டும் என்னோட சின்ன ரெக்வெஸ்டா எடுத்துக்கோங்க. நம்ம விடுதலை சிறுத்தைகள் யாருமே குடிக்க கூடாது. அடுத்த கட்டமா தலைவர் அவர்கள், எழுச்சி தமிழர் அவர்கள் அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை கள்ளக்குறிச்சி மாநகரத்தில் ஒருங்கிணைத்துள்ளார். இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும். தோழர்கள் அனைவரும் தங்களது மனைவிமார்கள், மகள்களை அழைத்து இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும். தலைவரின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த அமர்வின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எமோஷனல் ஆயிட்டேன், சாரி. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, ஜெய். நன்றி, நன்றி.